ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹர்ஷினி சேனல். நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாம்பார் பொடி ரெசிபி எப்படி அப்படின்னு கேட்டிருக்காங்க. நிறைய தடவை நான் போட்டிருக்கேன், இருந்தாலும் கமெண்ட்ஸில் வந்து கேட்டிருக்காங்க. நிறைய பேர் வந்து நியூ சப்ஸ்கிரைபர் தான் வந்திருக்காங்க. அவங்களுக்கோசரம் திரும்பவும் சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா 3/4 கிலோ மிளகாங்க. 3/4 கிலோ மிளகா. இது இந்த 3/4 கிலோ மிளகாவை நல்லா வந்து இது பண்ணிட்டு நல்லா தொடச்சிட்டு துணியில் தொடச்சிட்டு நல்லா காய வச்சிடணும் வெயில்ல. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து 1/2 கிலோ தனியா, 1/2 கிலோ தனியா, அதோட வந்து ஒரு ரெண்டு பிடிச்ச கருவேப்பிலைய இழுப்பு சட்டியில் வெறும் இழுப்பு சட்டியில் வதக்கிட்டு போட்டிருக்கேன். ஏன்னா கொஞ்சம் ஈரம் இருந்தது அதில், அதனால. அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1/2 டம்ளர் கடலைப்பருப்பு, 1/2 டம்ளர் துவரம்பருப்பு, 50 கிராம் மிளகு, 50 கிராம் ஜீரகம், பெருங்காயம், ஒரு 25 கிராம் வெந்தயம், மஞ்சள் பொடி, இதெல்லாம் சேர்க்கணும். இதில் பார்த்தீங்க அப்படின்னா மிளகா வந்து எவ்வளோ குவான்டிட்டி இருக்கோ அந்த அளவுக்கு இந்த தனியாவும் சாமானும் இருக்கணும். இருந்தாதான் மிளகா சாம்பார் பொடி ரொம்ப நல்லா இருக்கும். இல்லை ரொம்ப காரமாக இருந்தாலும் சாம்பார் சாப்பிட முடியாது, ரொம்ப காரமாக இருக்கும். காரம் கம்மியாக இருந்தாலும் அது அவ்வளோ டேஸ்ட் இருக்காது. அதனால நம்ம என்ன செய்யறோம் அப்படின்னா 3/4 கிலோ இப்போ வந்து மிளகா எடுத்திருக்கேன் நான். அதே 3/4 கிலோவுக்கு வந்து சாமான்கள். அது எப்படி அப்படின்னா 1/2 கிலோ வந்து தனியா, ஒரு நிமிஷம் இருக்கு காமிக்கிறேன். ஒரு 3/4 கிலோ மிளகா எடுத்துட்டு இருக்கேன். 1/2 கிலோ தனியா, 2 பிடிச்சபடி கருவேப்பிலை, அதே மாதிரி 100 கிராம் கடலைப்பருப்பு, 100 கிராம் துவரம்பருப்பு, 50 கிராம் மிளகு, 25 கிராம் 50 கிராமும் ஜீரகம். அடுத்தது வந்து ஒரு 25 கிராம் வெந்தயம், மஞ்சள் பொடி, இது அவ்வளவும் இதில் சேரணுங்க. கிட்டத்தட்ட இதுக்கு ஈக்குவலாக இந்த சாமான் இருக்கணும். இருந்தால் தான் இந்த மிளகா பொடி வந்து ரொம்ப மனமாக ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை வந்து வெயிலில் காய வச்சு மிஷினில் அரைக்கணுங்க. அரைச்சிட்டு வந்த பிறகு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மிளகாவோட இந்த இது பார்த்துருப்பீங்க, அளவுலாம் எவ்வளோ போடணும், கொத்தமல்லி எவ்வளோ போடணும், இந்த அளவெல்லாம் சொல்லியிருக்கேன்னு பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த மிளகா வந்து காய வைக்கிறது என்ன பதம் அப்படின்னா, இந்த மிளகா அப்படியே கையால் நொறுக்கினா அப்படியே நொறுங்கணுமாங்க. அதுதான் வந்து அதான் எனக்கு தெரியாது, மிஷினில் அவங்க அரைக்கிறவங்க சொன்னாங்க. கையால் இது பண்ணோம்னா அப்படியே மிளகா வந்து நொறுங்கி போனோம் அப்படின்னு சொன்னாங்க. அதுதான் வந்து நல்ல மிளகா காஞ்சிருக்கு அப்படின்னு அர்த்தம். நிறைய காணும் உங்களுக்கு, இல்லைன்னா மிஷின்லேயே பாதி ஒட்டிக்கும் மிளகா அப்படின்னு சொன்னாங்க. அதனால அந்த அளவுக்கு காய வச்சு எடுத்து அரைக்க கொடுக்கறது நான். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அந்த பேபிஸ் வந்துருக்கு பாருங்க, அந்த கொத்தமல்லி விதைச்சேன் இல்லையா, பேபிஸு, பச்சை மிளகா கொஞ்சம் வந்திருக்கு, வெண்டைக்காய் இப்போ தான் பறித்தேன். அதுக்குள்ளேயும் பார்த்தா ஒரு 5-6 வெண்டைக்காய் நல்லா பெருசாக வந்திருக்கு. முத்துறதுக்குள்ளேயும் அதையும் பெருக்கணும். ஒரு 7-8 வெண்டைக்காய் வந்தாலும் சாம்பாருக்கு போடலாம். ஒரு 4-5 வெண்டைக்காய் தான் இருக்குது. சரி, இன்னும் 2 வெண்டைக்காய் பிஞ்சாக இருக்குது, அதுவும் சேர்ந்து வரட்டும்னு பார்க்குறேன். புதினா அந்த வேர் நெட்டு வச்சதும் நிறைய வந்து துளுத்து வருதுங்க நிறையா. கேரட் எடுத்துட்டோம் நாங்கள், எடுத்தாலும் ஒரே ஒரு இதுலேருந்து எப்படியோ முளைச்சி ஒரே ஒரு இது ஒன்று வந்திருக்கு. ஜாதி மல்லி ஒன்று அதில் வச்சுருக்கேன், அதுவும் மெதுவாக வளர்ந்து வருது. துளசியும் பரவாயில்லைங்க, கொஞ்சம் வந்திருக்கு. இந்த வெண்டைக்காய் முடிஞ்சு போச்சு இன்னொரு பேக்கில், அதை எடுத்துகிட்டு வேறு ஏதாவது போடணும். இந்த அக்னி நட்சத்திரம் முடியட்டும், அதுக்கப்புறம் விதைக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கேன். மிளகா நல்லா பெருசாக வளர்ந்து வருது, ஆனால் இன்னொன்றும் மிளகா பிஞ்சு எதுவும் வைக்கலை, அந்த மாதிரி இருக்குது. பழமல்லி பூவும் இப்போ தான் சீசன் ஆரம்பிச்சிருக்கு, கொஞ்சம் வந்து இதாக ஆரம்பிக்குது. பசலைக்கீரை நல்லாவே இதாகிடுது. அதனால் வந்து நாளைக்கு பறித்து கீரை பண்ணிடலாம் நம்ம. சுண்டைக்காவும் ஒன்றும் பிஞ்சு வைக்க ஆரம்பிக்கல, நல்லா பெருசாக வந்துருக்கு. பப்பாளியும் நல்லா இருக்குது. எல்லா செடிகளுமே நல்லா வளர்ந்துருக்கும்போது சந்தோஷமாக இருக்குங்க. இது வந்து இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.